வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா 6 கோள்கள் காணப்பட போகிறது. இதனால இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மாறக்கூடிய விதிகள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அதே போல் இந்த விதியினுடைய மாற்றங்களானது அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிறதா, இல்லை அவர்களுக்கு பிடித்தமான விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தை அவர்களே மாற்றிக்கொள்ளப் போகின்றார்களா, இது போன்ற பல்வேறு திருப்பங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு வாராகி தாயை பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுதும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அதேபோல் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் உள்ளன. இந்த ஒரு கிரக நிலையினுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியும் நடக்கிறது. இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது சிம்மராசிக்கு பல விதங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய், ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடக்க இருக்கின்றன. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிலும் ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. அதேபோல் மாதத்தினுடைய இறுதி நாளில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகிறது. பெரும்பாலான கிரகங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. வருமானங்களும் அதிகரிக்கும். அதே போல் தொழிலினுடைய வளர்ச்சியும் கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டங்களில் மிகவும் ஏற்றமான வருமானங்கள் அதிகரிக்கும் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாங்க. அதே போல் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது இருக்கும். தொழில் வளர்ச்சியும் ஏற்படும். முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தடங்கல்கள், தொய்வு நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியும் இருக்கும். அதேபோல் வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டாம். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு சரியாக வராது. ஸோ அதனால் இருக்கக்கூடிய அந்த வேலையிலே இருந்து செய்வது ரொம்ப நல்லது. இந்த மாதம் கலவையான ஒரு மாதமாகவும் இருக்க போகிறது. இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் உழைப்பை, கர்மாவை அதிகம் நம்ப வேண்டும். நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டாலே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக பெறுவீர்கள். அதே போல் இந்த ஒரு மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்கள் தங்களுடைய பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் மட்டுமின்றி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் பார்த்து அந்த ஒரு முடிவுகளை பார்த்தீங்கன்னா கச்சிதமாக எடுங்க. அப்படி இல்லையா நிதானமாக யோசித்து அதற்கப்புறமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுங்கள். மாதத்தினுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா திடீரென்று நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதே போல் பயணங்கள் விரும்பிய வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா அவசரமாக செய்வதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே போல் தற்பெருமைகள் பேசுவது தீங்கு உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால் தற்பெருமைகள்லாம் இப்பொழுதைக்கு வேண்டாம். குடும்பம், அலுவலகம் என்று எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு கவனமாக பொறுமையாக நடப்பது தான் அவசியம். ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கோங்க. தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சிகளை செய்ய வேண்டும். அதேபோல் உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி உங்களுடைய உடல் நலனை பாதுகாத்துக்கவும். மேலுமே இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கைகளானது இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
அதேபோல் புத்த தெளிவுகளும் உண்டாகும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள் திருப்தியை கொடுக்கும். தொழிலினுடைய முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் சேரும். நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு குறையும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்க பெறுவீர்கள். அதேபோல் எதிர்பார்த்த பண உயர்வுகளானது கிடைக்க பெறும். குடும்பத்தில் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவதும் சாதகமான முயற்சியில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. அதேபோல பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். அதேபோல பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். இதுவரை இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவுகள் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரங்கள் பணவரவை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல பார்த்தீங்கன்னா அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை தரும். வீண் மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. எப்பொழுதுமே பரபரப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். அதேபோல பணவரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்திகளும் கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது. அதேபோல் மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல்கள் செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமாக நடந்தாலுமே எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு குறையலாம். அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலுமே எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். தடைகளை முறியடித்து சாதனையும் நீங்கள் படைப்பீர்கள். பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். அதேபோல அவசிய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகளும் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது மறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாகவே செயல்படுவர். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவறையும் உணர்ந்து திரும்பி அன்பு பாராட்டுவார்கள். அதேபோல கருத்து வேறுபாடுகளினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கனிந்து வரும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் மனக்கசப்புகள் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். அதனால கூடுமானவரை பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும். தாய்மாமனுடைய வழியில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அலைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவப்பெயர்களும் மறையும். அதேபோல் சக ஊழியர்களிடையே உங்களுடைய சொல் வாக்கு உயரப்போகிறது. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் விறுவிறுப்பாகவே நடைபெறும். லாபங்களும் அதிகரிக்கும். ஷேர் வர்த்தகத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கைகள் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை காணப்படும். புதிய பொறுப்புகள் ஒன்று தேடி வரும். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 12, 14. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபங்களை ஏற்றுவதும் அதே போல் கனகதோர ஸ்தாந்திரங்களை பார்த்தீங்கன்னா பாராயணம் செய்வதும் அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய கணிப்புகளுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.